வளம் செறிந்த தேன்சிந்துப்பட்டி எனும் கிராமத்தில் மக்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் விதியின் வசமாக அந்த கிராமத்தை ஒரு மர்ம நோய் தாக்கியது. இவள்தான் பூவிழி. அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சுட்டி பெண். துர்க்கை அம்மனை குலதெய்வமாக கொண்டவள். மிக பக்தி சிரத்தையுடன் வணங்குவாள். கிராமத்திற்கு வந்த நோய்க்கு என்ன தீர்வு என்று யோசித்தாள் அவள். துர்க்கை அம்மனை நோக்கி தவம் செய்வதாக அவள் முடிவெடுத்தாள். அதன் மூலமாக மக்களை குணப்படுத்தலாம் என்றெண்ணி அந்த யோசனையை மக்களிடம் தெரிவித்தாள். மறுகணமே அவள் தன் ஊர் எல்லையை தாண்டி காடு மலைகள் என நடந்தாள். குகை ஒன்றை தேர்ந்தெடுத்து அதில் அமர்ந்து துர்க்கையை நோக்கி தியானம் செய்தாள். நாட்கள் மாதங்களாகின. ஒரு நாள் துர்க்கை அம்மன் பூவிழியின் முன் தோன்றினாள். மகளே, உனக்கு வரமாக ஒரு கவசத்தை நான் தருகிறேன். அந்த ஒளியின் மூலமாக உன் மக்களை நீ குணப்படுத்தலாம். பயப்படாதே. என் அருளும் துணையும் உனக்கு என்றும் உண்டு. புறப்பட்டுச் செல் என்று கூறி துர்க்கை அம்மன் மறைந்தாள். கிராமத்திற்கு திரும்பினாள் பூவிழி. உடனே அந்த கவசம் வெளிப்பட்டது. தங்கம் போல் ஜொலித்தது. இதை கண்ட மக்கள் வியந்தனர். குடிசையில் அமர்ந்து தியானித்து பூவிழி மக்களை குணப்படுத்தினாள். தேன்சிந்துப்பட்டி மீண்டும் மகிழ்ச்சியாக மாறியது.